பல்லடம் பக்கத்தில் அம்மாபாளையத்தில் இருக்கோம். அங்கேருந்து இங்கே தாராபுரத்தில் இந்த மாதிரி சாமி ஜெபமாலையிலேருந்து என்ன வடிக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு வந்தோம். நாங்களும் அது வராது முன்னாடி எங்களுக்கும் நிறைய கடன் சுமை, ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் சுமை, ஒரு 4 மாதமாக சுத்தமாக வேலைக்கு போகாதனால கடன் சுமை, எங்கேயாவது வீட்டை விட்டு கொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டு ஓடிடலான்னு நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு கடன் நெருக்கடி ஆகிடுச்சு. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி இங்கே போங்க சரியாயிடும் அப்படின்னாங்க. நாங்களும் எந்த கோயிலுக்கு போய் நான் முழுக்க ஃபுல்லாக இந்து. நானும் எங்கள் வீட்டுக்காரி இந்து தான். வாரத்தில் 6 நாள் பிடிக்கும். 6 நாளும் விபூதி அடிச்சுட்டு தான் வெளியவே வருவேன். நான் அப்படி இருந்தால் அந்த நாக்கு மூட்டு கடவுள் எதுவும் எனக்கு கை கொடுக்கல. அப்புறம் இங்கே தாராபுரத்துக்கிட்ட இங்கே வந்தோம், ஒருத்தர் சொல்லி தான் வந்தோம். இப்போ வந்து நாங்கள் 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு கரண்டியில் அடிபட்டு மண்டையில் கரண்டி ஏறிட்டு இருந்தது. அவங்க சாவு பொழைச்சதே பெரிய விஷயம். அப்படி இருந்தவங்க தலைவலி எப்பயுமே தீரா தலைவலின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தது. மாத்திரை போட்டால் தான் அவங்களுக்கு டெய்லி தலைவலி சரியாகும். ஆனால் இங்கே ஜபம் பண்ணி கொடுத்த அந்த எண்ணெய் பூசினதுனால அன்னைக்கு இருந்து இந்த 15 நாள் தலைவலியே இல்லை அவங்களுக்கு. அதில் வந்து நாங்கள் சாமி இருக்காருன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் இந்துவே முழுக்க இருந்தேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்த எனக்கு நம்பிக்கை அதிகமாகிடுச்சு சாமி மேலே. அடுத்து எனக்கு அதே மாதிரி தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இடுப்புக்கு அடிபட்டுருச்சு. செத்து பொழைச்சிருப்பேன். ஒரு 25 அடி ஆழத்துலேருந்து தண்ணிலாம் கிணத்துல விழுந்து ஃபுட்பால் அடிச்சிட்டேன். அந்த வலி அப்படியே இருந்தது. நானும் 15 நாள் வலிக்கிறப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போவேன். அந்த வலியே சரியாகாமல் இருந்தது. இந்த எண்ணெயை போய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஜபிச்சு எண்ணெய் இடுப்பு பூசினேன். இப்போ இடுப்புலையே சுத்தமாக இல்லை. இதில் இன்னும் முழுக்க ஆண்டவரை பிடிச்சிட்டோம். நாங்கள் விடவே கூடாது அப்படின்னு. அதனால் இந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி விரும்புகிறோம். கடவுள் இருக்கிறார். வேலையும் அதே மாதிரி வேலையும் கிடைக்காம வீட்டுல ரொம்ப வீட்டு செலவு கூட கஷ்டப்பட்டு 15 நாளைக்கு முன்னே அன்னைக்கு வீட்டுக்கு போய் 10 நிமிஷம் தான் ஆச்சுங்க உட்காந்து. உடனே ஒருத்தர் கூப்பிட்டு வேலை போட்டு அவரு கிறிஸ்துக்குள்ளதான். அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஸ்ரீ கார் ஜீசஸ்ன்னு போட்டிருந்தது. எனக்கு கடவுளே கூப்பிட்டு வேலை கொடுத்த மாதிரி ஒரு உற்சாகம் இருந்தது. அப்போ இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கும். நான் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறாரு அப்படின்றது முழு மனசோடு நம்ப ஆரம்பிச்சுட்டேன். அப்போ வந்து கடவுளை நம்பிட்டு தான் இருக்கு. வந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாற்றம் நடந்ததுனால மறுபடியும் இங்கே வந்திருக்கிறோம். சரிங்களா?